அவ்வளோதானா? சில பேர் கேட்பீங்க. பைபிளில் இவ்வளோதான் எழுதியிருக்கா? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து யாரு, எப்படி பிறந்தாரு, பாவம் இல்லாத வாழ்க்கை, அற்புதங்கள், சிலுவை மரணம், உயிர் தெழுதல், இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சர்ச்சிலையும் வாரம் வாரம் வந்து இதுதான் பிரசங்கம் பண்றாங்க, இதுதான் காலங்காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். தப்பு இல்லை, பிகாஸ் அதுதான் மெசேஜ். அதுதான் வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்து நம்ம சொல்லணும், காலங்காலமா இதை பத்தி பேசணும். அது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் பைபிள்ல அவ்வளோ கதைகள் மட்டும்தான் இருக்கா, அவ்வளோ ரகசியங்கள் மட்டும்தான் இருக்கான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. சில பேரை வந்து நான் பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிடும் போது, அதான் எங்களுக்கு தெரியுமே, இயேசு யாருன்னு தெரியும், அவரோட எல்லா கதைகளும் தெரியும். புதுசா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதே கதை தானே திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க, அதே கதை தானே திருப்பி நீங்க எலபரேட் பண்ண போறீங்க. புதுசா எதுவும் நீங்க சொல்ல போறது இல்லையா? ஸோ சில பேருக்கு வந்து, பிரதர் புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க பிரதர், எங்க மைண்டை ப்ளோ பண்ணுங்க பிரதர், புதுசா சொல்லுங்க, யோசிக்க வைங்க, பிரமிக்க வைங்க, அந்த மாதிரி சில பேர் கேட்கலாம். ஸோ உங்களுக்கான மெசேஜ், உங்களுக்கு இந்த சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னன்னா வந்து, இந்த கதைலாம் இருக்கு, இயேசு பத்திலாம் நம்மளுக்கு தெரியும், பட் பைபிள்ல வேற வேற ரகசியங்கள், வேற வேற விஷயங்கள், அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கு புதுசா ஏதாச்சும் கேட்கணும், புதுசா பைபிள் ஸ்டடி பண்ணணும், புதிய கோணத்துல பைபிள் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, ஆர்வம் இருந்தா மட்டும்தான் கடைசி எக்காலம் த லாஸ்ட் ட்ரம்பட் யூடியூப் சேனலுக்கு வாங்க, உங்களை நான் சர்ப்ரைஸ் பண்றேன். இது எல்லாமே பைபிள்குள்ள இருக்கிற கதைகள். பைபிள்குள்ள ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பைபிள்ல எழுதியிருக்காரு. நம்ம அப்படியே படிச்சுட்டு கடந்து போயிடுவோம். ஸோ அது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சுன்னா வாங்க, உங்களை நான் வேற உலகத்துக்கு கொண்டுட்டு போறேன் பைபிள் வச்சு.